ஆதியாகமம் அதிகாரம் 24. 7 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. ஆபிரகாமின் ஆசையும் ரெபெக்காளும். 2. சில கலாச்சார வழக்கங்கள். 3. வேலைக்காரனின் ஜெபமும் ஸ்தோத்திரமும். 4. வேலைக்காரனின் ஞானம். 5. லாபானின் வாழ்த்துதல். 6. ரெபெக்காளின் நாணமும் தாழ்மையும். 7. ரெபெக்காள் துக்கத்தை நீக்கினாள். 1. ஆபிரகாமின் ஆசையும் ரெபெக்காளும். ஆபிரகாம் தன் மருமகள் தனது சொந்த இடமான மெசொப்பொத்தாமியாவிலிருந்து வரவேண்டும் என விரும்பினார். தான் இருந்த கானானியருக்குள் தன் மகனுக்கு பெண் கொள்ள அவருக்கு விருப்பமில்லை. அதற்கான தேடுதலின் பலனாய் கிடைத்தவர்தான் ரெபெக்காள். ரெபெக்காள் ஆபிரகாமுக்கு பேத்தி முறையாவார். ஆபிரகாமின் சகோதரனான நாகோரின் மகன் பெத்துவேல், பெத்துவேலின் மகளே இந்த ரெபெக்காள். பிதாவாகிய தேவனும் தனது குமாரனுக்கு ஏற்ற மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்துவதில் அதிக விருப்பமுள்ளவர். அதற்கான தேடுதலில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாய் இன்று வரைக்கும் வழிநடத்தி வருகிறார் என்பது எவ்வளவு உண்மை. 2. சில கலாச்சார வழக்கங்கள். தொடையின் கீழ் கை வைப்பது. தொடையின் கீழ் ஒருவருடைய கையை வைப்பது என்பது ஆணையிடுதலை ஏற்றலாகும். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 32வது வசனத்தை இதனோடு கூட ஒப்பிட்டு பார்ப்போமானால், யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பிடம் ஆணையிட கேட்கும்போது தன் தொடையின் கீழ் யோசேப்பினுடைய கையை வைக்க சொல்லுவதை காணலாம். பெண்ணுக்கு பொன் கொடுத்தல். திருமணமாகாத பெண்களுக்கு மணமகன் வீட்டார் பொன் கொடுப்பது கலாச்சாரமாகும். இங்கே ரெபெக்காளுக்கு மணமகன் வீட்டார் சார்பாக வேலைக்காரன் பொன் காதணிகளையும் கடகங்களையும் கொடுப்பதை வாசிக்கலாம். யாக்கோபும் லேயாளுக்காகவும் ராகேலுக்காகவும் அவர்களுடைய தகப்பனாகிய லாபானிடம் வேலை செய்ததை ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே இப்பொழுது ஆண் வீட்டார் பெண் வீட்டாரிடம் வரதட்சணை பெறுவது போல முற்காலத்தில் பெண் வீட்டார் ஆண் வீட்டாரிடமிருந்து சீர் பெற்று கொள்வது ஒரு வழக்கமாய் இருந்திருக்கிறது. விருந்தோம்பல். ஆபிரகாம், லோத்து என இருவரும் அந்நியரை உபசரித்ததை 19வது மற்றும் 20வது அதிகாரத்தில் நாம் தியானித்தோம். இங்கும் லாபான் அந்நியரான ஆபிரகாமின் வேலைக்காரனை உபசரிப்பதை 24, 29 முதல் உள்ள வசனங்கள் விளக்குகின்றன. ரெபெக்காளும் 18வது வசனத்தில் ஆண்டவனே என்று கூறி ஆபிரகாமின் வேலைக்காரனுக்கு உதவினதை காணலாம். இப்படி தூர தேசத்திலிருந்து வருபவர்களை உபசரிப்பது மெசொப்பொத்தாமியாவைச் சேர்ந்தவர்களின் கலாச்சாரமாக இருந்திருக்கிறது. அடுத்து பேரம் பேசுதல். 23வது அதிகாரத்தில் ஆபிரகாம் இடத்தை வாங்கும்போது பேரம் பேசியதை காணலாம். ஓர் இடத்தை அல்லது பொருளை வாங்குவதற்கான அக்கால வழக்கம் என்னவென்றால், அந்த இடத்தை உரியவரிடம் கேட்க வேண்டும். அவர் இனாமாக தருவதாக கூறுவார். வாங்குபவர் இனாமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உரியவர் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே விலை கூறுவார். பின்னர் அதற்கேற்ற விலையை கொடுத்துவிட்டு இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3. வேலைக்காரனின் ஜெபமும் ஸ்தோத்திரமும். தன் எஜமானுக்கான ஏற்ற மருமகளை தெரிவு செய்ய ஒரு அடையாளத்தை கேட்டு வேலைக்காரன் ஜெபித்தார். தனக்கும் தன் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்க வேண்டும் என்பதே அந்த அடையாளம். தன் ஜெபத்துக்கான பதில் கிடைத்தவுடன் ரெபெக்காளுக்காக தேவனை ஸ்தோத்தரித்தார். நாமும் ஜெபம் பதிலளிக்கப்பட்ட பின் நமது செய்கை என்னவாக இருக்கிறது? நமது ஜெபத்திற்கான பதிலை நாம் பெற்றுக்கொண்ட பின் தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்தரிக்கிறோமா? ரெபெக்காளை அனுப்ப லாபானும் பெத்துவேலும் சம்மதித்த போது அவர்கள் முன்பாகவே ஆபிரகாமின் வேலைக்காரன் தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். 4. வேலைக்காரனின் ஞானம். தன் எஜமானனுக்கான மருமகள் புறத்தோற்றத்தில் மாத்திரமல்ல இருதயத்திலும் அழகானவளாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து நற்குணத்தை சோதிக்க
தண்ணீர் மொண்டு கேட்பது அவரது ஞானத்தின் வெளிப்பாடாகும். ரெபேக்காலும் அழகுள்ள ஸ்திரீயாக இருந்தது மட்டுமன்றி உள் தோற்றத்திலும் அழகான பெண்ணாக, பிறருக்கு உதவி செய்கிற பெண்ணாக இங்கு விளங்குவதை காணலாம். 5. லாபானின் வாழ்த்துதல். 60வது வசனத்தில் லாபான் தன் சகோதரியாகிய ரெபெக்காளை, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வாழ்த்துதல் பின்னாளில் நிறைவேறிற்று. ரெபெக்காளின் சந்ததியான இஸ்ரவேலர் தங்கள் பகைஞரான கானானியரின் வாசல்களை சுதந்தரித்து கொண்டனர். 6. ரெபெக்காளின் நாணமும் தாழ்மையும். ஈசாக்கை கண்டவுடன் ஒட்டகத்தை விட்டு இறங்கி ரெபெக்காள் முக்காடிட்டு கொண்டது அவளது நாணத்தையும் தாழ்மையையும் நற்குணத்தையும் காட்டுகிறது. 7. ரெபெக்காள் துக்கத்தை நீக்கினாள். தனது 37வது வயதில் தாயாரை இழந்த ஈசாக்கு 3 வருடம் துக்கித்து கொண்டிருந்தார். 40வது வயதில் ரெபெக்காளுடன் விவாகம் ஆனது. ரெபெக்காள் தனது கணவனின் 3 வருட துக்கத்தை நீக்கி ஆறுதல் கொடுத்தாள் எனின் அவளது நேசமும் அக்கறையும் எவ்வளவு அதிகமாய் இருந்திருக்கும். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, ரெபெக்காளுக்கு இருந்த நற்குணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்கிறதை சிந்தித்து பார்க்கிறோம். அந்நியரை உபசரிக்கிறோமா அப்பா? குறைவுபட்டவர்களுடைய குறைவுகளில் தேவைகளில் உதவி செய்கிறோமா என்கிறதை யோசித்து பார்க்கிறோம். அப்பா, நீர் எங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கும் போது எங்களுடைய செய்கையாக அதற்கு பதிலாக உமக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோமா அப்பா? எங்களுடைய தாழ்மையின் நன்றியை உமக்கு செலுத்துகிறோமா என்கிறதை ஆராய்ந்து பார்க்கிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை நீக்கி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உமக்கேற்ற பாதையில் எங்களை வழிநடத்துவாராக. ஆபிரகாம் சரியான ஆசை கொண்டது போல, அவருடைய ஆசையை நீர் நிறைவேற்றினது போல எங்களுடைய சித்தமும் விருப்பமும் உம்முடைய விருப்பத்துக்கு உட்பட்டு இருக்கும்போது ராஜா, நீர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆமென் தகப்பனே. அப்பா, ஈசாக்கு தியானித்து கொண்டிருந்தது போல சுவாமி எங்களுடைய நேரத்தையும் சுவாமி நாங்கள் தியானத்திலும் உமோடு அப்பா உள்ள ஐக்கியத்திலும் செலவிட எங்களுக்கு ஞானத்தை தாரும் அப்பா. அந்த வேலைக்காரனின் ஞானத்தையும் அந்த வேலைக்காரனின் தாழ்மையையும் பார்க்கும்போது அதே மாதிரியான கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட, எங்களுடைய கிரியையிலும் அது வெளிப்பட்டு உம்முடைய நாமத்திற்கு சாட்சியா எங்களுடைய வாழ்க்கை அமைய நீங்க எங்களை தகுதிப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.